पुरोगता सान्द्रानन्दावबोधात्मकमनुपमितं कालदेशावधिभ्यं निर्मुक्तं नित्यमुक्तं निगमसदसकश्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् कृष्णा गुरुपवनपुरे हन्तभाग्यं ஜனானாம். பிரத்யக்ஷ தெய்வமான குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தினாலே தினந்தோறும் திங்கள்லேந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பொதிகை தொலைக்காட்சியில ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானந்த வைபவமான நலம் தரும் நாராயணியத்தை நம்ம தொடர்ந்து கேட்டு இருக்கோம். இந்த நலம் தரும் நாராயணியம்ன்றது நாம ஒரு உபன்யாசமாகவோ இல்ல இந்த நாராயணியத்தோட ஒரு வைபவமாகவும் கேட்பது தவிர இத ஒவ்வொரு திருக்கோயில்கள்ல இருந்து ஸ்ரீகிருஷ்ணன் சாநித்தியம் கொண்டிருக்கக்கூடிய கோயில்கள்ல இருந்து இத நம்ம கேட்டோம்னா கண்ணனுடைய திவ்ய தரிசனமும் நமக்கு கிடைக்கும். அதே சமயத்துல நாராயணியமும் நமக்கு செவிக்கு இன்பமாக இருக்கும்ன்ற ஒரு வகையில இந்த வாரம் இன்றைய தினம் முதல் கொண்டு சென்னை நங்கநல்லூரில் பிரத்யக்ஷ தெய்வமாக அமைந்திருக்கக்கூடிய உத்தர குருவாயூரப்பன் என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கக்கூடிய ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய திருக்கோயிலிருந்தே நம்ம நாராயணியத்தை கேட்கறதே இந்த வாரத்தினுடைய ஒரு சிறப்பு. சென்னையில் இருக்கக்கூடிய அழகான ஒரு கோயில்கள்ல ஒன்று 1975ஆம் வருஷம் இந்த குருவாயூரப்பனுடைய விக்கிரகமானது இங்கு எடுத்து வரப்பட்டு அதே வருஷம் முதல் கும்பாபிஷேகமானது இந்த இடத்துல நடைபெற்றது. நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது உற்சவமூர்த்தியான ஸ்ரீ குருவாயூரப்பன். குருவாயூர் கஷேத்திரத்துல சுவாமி எந்த அளவோ எந்த ஒரு சாநித்தியத்தோட அமைஞ்சிருக்காரோ அதே ஒரு பாவத்தோட இங்க இருக்கிறதுனால இவருக்கு உத்தர குருவாயூரப்பன் பேர். தேவ பிரஷ்டமானது பார்க்கப்பட்டு இந்த இடத்துல நவரத்னங்களும் பலவிதமான நாகங்களும் பொதிஞ்சிருக்குன்னு ஸ்ரீகிருஷ்ணனே குருவாயூருக்கு போய் அங்க அவனை தரிசனம் பண்ண முடியலையேன்றவர்கள் குறை நீங்க இங்க ஸ்ரீ குருவாயூரப்பனாக நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பட்டத்திரிக்கு செவி கொடுத்து கேட்ட குருவாயூரப்பன் நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தையும் இந்த வாரம் முழுக்க தனக்கே உண்டான ஒரு புன்சிரிப்போடு தன்னுடைய அபிஷேகத்தாலும் ஸ்ரீவேலி பிரதட்சணத்தாலும் இந்த உத்தர குருவாயூர்ல சுவாமி அவனுடைய திவ்ய தரிசனத்தோட நமக்கு நாராயணியத்தை கேட்கறது நம்முடைய ஒரு வைபவம். கடந்த ஒரு பகுதியில பக்தர்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நாமெல்லாம் மானசீகமாக குருவாயூர்ல இறங்கி அந்த மஞ்சுளாவனுடைய பக்தியான அந்த கருடனுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்ல நம்ம தரிசனம் பண்ணிட்டு நாராயண சரஸ்வனுடைய வைபவங்கள், கொம்பு முளைத்த தேங்காய், அங்க இருக்கக்கூடிய குந்துமணிகளை எதுக்காக குழந்தைகளை கொண்டு நாம அலப்பி பகவானுடைய திவ்ய தரிசனத்துக்கு போகிறோம் அப்படின்ற வைபவங்களை கேட்டு சற்றே தாழ்ந்திருக்கக்கூடிய அந்த குருவாயூர் கர்ப்ப கிரகத்தை நோக்கி உள்ளுக்குள்ள தரிசனத்துக்காக நுழையிறோம். குருவாயூருக்கு போனவா எல்லாருக்கும் தெரியும், குருவாயூர் ஸ்தாபிதமான நாள்ல இருந்து அவனுக்கு எதிர உள்ள வரக்கூடிய வழி ரொம்ப சின்னதா இருக்கும். ஒத்தர் பின்னர் ஒத்தராத்தான் நம்ம போக முடியும். அதுல தலையை குனிஞ்சுட்டு வணக்கத்தோட வரத்துக்காக குருவாயூரப்பன் அந்த வாசப்படியை இன்னும் வசதிக்கவே இல்லை.
அந்த ஒரு சூழ்நிலையில நாம் குனிஞ்சு அந்த கர்ப்ப கிரகத்தை நோக்கி அவனை தரிசனம் பண்ணணும்னு சூரியஸ்பர்த்தி கிரீடமுத்த திலகனாக இப்போ நமக்கு சுவாமி இந்த உத்தர குருவாயூரப்பனாக எப்படி தரிசனம் கொடுத்துருக்காரோ அதே பாவத்துல அங்க இருக்கக்கூடிய உத்தம குருவாயூரப்பன் நமக்கு அந்த கஷேத்திரத்துல தரிசனம் அளிப்பானா அப்படின்ற ஒரு ஆவலோட கிருஷ்ணா நாராயணா குருவாயூரப்பா என்னை ரட்சிக்கணே என்ற ஒரு பக்தி பாவத்தோட நம்முடைய உடம்பானது செலுத்து குருவாயூரப்பனை தரிசனம் பண்ண போறோம். அவருடைய சன்னிதானத்துக்கு அருகில வந்துட்டோம்னு நம்ம அப்படி உள்ள நுழையச்சே சற்று நம்முடைய கண்ணானது நம்முடைய இடது பக்கம் திரும்புறது. இடது பக்கம் ஒரு பெரிய திண்ணை, அந்த திண்ணையில ஒரு விளக்கேத்தி வச்சு அதுல ஒரு பெரிய செப்பு பட்டயத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த செப்பு பட்டயத்துல நாராயண பட்டத்திரி அவர்கள் நாராயணியம் எழுதிய இடம், மேல்பத்தூர் நாராயணியம் எழுதிய இடம் அப்படின்னு அழகா அந்த இடத்துல போட்டிருக்க இடத்துல நம்ம கையை தொட்டு வணங்கி நமஸ்காரம் பண்றோம். இதுதான் நமக்கு நாராயணியத்தினுடைய நாயகனான குருவாயூரப்பன். இவர் மூலமாக இந்த இடத்துல இருந்து தான் குருவாயூர்ல 100 நாட்கள் நாராயணியத்தை கேட்கக்கூடிய பரம சந்தோஷத்தை குருவாயூரப்பன் அடைஞ்சான. அதனால நாம குருவாயூருக்கு போனோம்னா அந்த கர்ப்ப கிரகத்தை நோக்கி உள்ள நுழைஞ்ச உடனே சுவாமியை தரிசனம் பண்ணக்கூடாது. இடது பக்கம் திரும்பி மகான் பட்டத்திரி எழுதிய நாராயணியம் உருவான இடம், குருவாயூரப்பனுடைய சாட்சாத்காரம் 100 நாட்களும் 1036 தடவை தன்னுடைய கண் பார்வையை தலையசைச்சு அவன் செலுத்திய இடம்னு பட்டத்திரி மண்டபத்தை நம்ம தொட்டு ஒத்திக்கணுமா. அதனாலதான் அந்த இடத்துல தமிழ்லயும் மலையாளத்திலையும் ஆங்கிலத்திலையும் இந்த இடம் புனிதமான இடம்னு எழுதி வச்சிருக்கா. அந்த இடத்துல உட்கார்ந்து தான் பட்டத்திரி நாராயணியத்தை எழுதினாராம். நாராயணியத்தை பட்டத்திரி எழுதிட்டார். நாராயணியத்தை அவர் எழுதுறதுக்கு காரணம் என்ன? இங்கேயே 100 நாள் வந்து அங்க தங்கினார். குருவாயூரப்பனுடைய காவியத்தை எழுதணும்ன்ற ஆசை அவ்வளவு படிச்ச வியாகரண பண்டிதரான பட்டத்திரிக்கு எப்படி தோணித்து? அவர் குருவாயூர்லயே பிறந்தாரா? தினமும் குருவாயூர் கோயிலுக்கு வந்ததுனால அவரிடத்துல பக்தி ஏற்பட்டதா? இல்ல வேற எங்கேயாவது பிறந்து யார் மூலமாவது அவர் மனதானது செலுத்தப்பட்டு இந்த குருவாயூர்ல வந்து இங்க உட்கார்ந்தாரா? இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம மனசுல அந்த பட்டத்திரி மண்டபத்தை பார்த்த உடனே நாராயணியம்னு ஞாபகம் வந்த உடனே நாராயண பட்டத்திரியை நோக்கி நம்முடைய மனசு போகணும். ஏன்னா ஒரு காவியத்தை நம்ம அனுபவிக்கிறோம்னா அதுல முதல் நாளே நம்ம சொல்லியிருக்கோம் அந்த காவியம் உருவான இடத்தினுடைய சிறப்பை. இரண்டாவது காவிய நாயகன் யாரோ குருவாயூரப்பன், அவனுடைய பெருமையை சாந்திரானந்தான்னு பட்டத்திரி ஆரம்பிச்சுட்டாருன்னா 100 தசகமும் குருவாயூரப்பனுடைய பெருமைதான். நம்ம நேர சாந்திரானந்தாவை ஆரம்பிச்சு குருவாயூரப்பனுடைய பெருமையை கேட்கறதுல பிரயோஜனமே இல்லையா. எந்த ஒரு காவியமா இருந்தாலும் அவதாரிகையை கேட்கணும். ராமாயணம்னு ஆரம்பிச்சோன்னு சொன்னா வால்மீகி மகரிஷி வேடனுக்கு சாபம் கொடுத்தது, நாரதர் வந்து அவருக்கு சுருக்கமா ராமாயணத்தை உபதேசம் பண்ணது, பிரம்மா வந்து உபதேசம் பண்ணது, லவகுச்சால் கதையை அவர் எழுதி ராமாயணத்தை நமக்கு அறிமுகப்படுத்தினது என்ற பூர்வ சரித்திரங்கள்லாம் வரும். பாகவதம்னு எடுத்துட்டோம்னா பரீட்சித்து கரிக்கட்டையா பிறந்தது, பகவான் திருவடியை வச்சு கண்ணனவனை எழுப்பினது, மைத்துனன்மார் காதலியை மயிர் முடிப்பித்து அவர்களையே மன்னராக்கி உத்தரிதன் புதல்வனையும் உய்யக்கொண்ட உயிராளன் உறையும் கோயில்னு அவனுக்கு 7 நாள்ல தட்சகன்ற பாம்பு கடிக்கும்ன்ற சாபம். அதனால கங்கை கரையில அவன் உட்கார்ந்தது, சுகர் அந்த சமயத்துல வந்தது, அவனுக்கு பாகவதத்தை உபதேசம் பண்ணதுன்னு இத்தனை பூர்வ கதைகள் இருந்தா தான் பாகவதம் நமக்கு என்னன்னு புரியும். நேர பாகவதம்னு முதல் ஸ்லோகத்தை ஏன் சார் ஆரம்பிக்கலன்னா அது முடியாது. ராமாயண முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்க முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு அவதாரிகை, அந்த அவதாரிகைய ஒரு புக்குன்னு இருந்தா கூட அதுக்கு ஒரு ப்ரிஃபேஸ் இருக்கும், ஒரு அறிமுகம் இருக்கும். அதுல படிச்சாலே அந்த புக்ல பின்னாடி என்ன வர போறதுன்ற ஒரு சுருக்கம் இருக்கும். எப்படி ஒரு கல்யாணம்னு ஆரம்பிச்சா நேர திருமங்கல்ய தாரணம் பண்ணிட முடியாது, அதுக்கு முன்னாடி எவ்வளவோ வைதிக கர்மாக்கள்லாம் இருக்கு. அது போல நலம் தரும் நாராயணியம், நாராயணியத்தோட முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காவிய நாயகன் எந்த ஊர்ல இருக்கானோ அந்த குருவாயூரோட பெருமையை ஓரளவு நம்ம தெரிஞ்சுட்டோம். வரக்கூடிய பகுதிகளில் நிறைய பெருமை இருக்கு. கார்த்தால அவனுக்கு 3 மணிக்கு அந்த நட திறந்ததுல இருந்து அது நிர்மால்ய தரிசனத்திலேருந்து ராத்திரி திருப்புக்கா பூஜையில அவனுக்கு சாத்திர வரைக்கும் ஒவ்வொரு பூஜையும் எப்படி பண்றா, எத்தனை நைவேத்தியங்கள் எந்த ஒரு சாநித்தியத்தோட நடத்துறா, ஏன் இந்த குருவாயூரப்பன் இந்த பூஜையை நிர்மாணம் பண்ணிருக்கான், பால் பாயசம் எப்படி பண்றா, இதெல்லாம் நிறைய சரித்திரங்கள் பின்னாடி நம்ம கேட்க போறோம். குருவாயூர் பெருமையை ஓரளவு கேட்டோம். அடுத்ததா நமக்கு பட்டத்திரி மண்டபத்துக்கு வந்துட்டோம். அவ பட்டத்திரி யாருன்னு தெரிஞ்சுக்காம நம்ம சாந்திரானந்தாவை குருவாயூரப்பன் ஆரம்பிச்சு கொடுத்தாருன்னு சொன்னோம்னா நாராயணியம் கேட்கறதுலயே நமக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதை எழுதினவர் யாரு, அவருடைய பெருமை என்ன, அதை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அவ நாராயண பட்டத்திரி யாருன்னு யார்கிட்ட கேட்கறது?
பல பேருக்கு தெரியும் அவர் வாதரோக நிவர்த்திக்காக இங்க வந்து 100 நாட்கள் எழுதினார்னு. ஆனா நாராயண பட்டத்திரி அவர் பிரக்ரியா சர்வஸ்வம்னு ஒரு கிராமருக்குன்னு சமஸ்கிருதத்துல ஒரு புக் எழுதியிருக்கார் மகா பண்டிதர் அவர். அதுல தன்னை பத்தியே அவர் ஒரு ஆட்டோபயோகிராபி ஒரே ஸ்லோகத்துல எழுதி வச்சுட்டாராம். பின்னாடி வரவா இந்த நாராயணியம் பிரபலமான உடனே நான் யாரு என்னன்னு தவிக்க வேண்டாம், நான் ஒரு ஸ்லோகத்துல என்னுடைய குடும்பத்தை பத்தி என் பிறந்த ஊரை பத்தி யாரால குருவாயூருக்கு நான் நாராயணி எழுத வந்தேன், இதுக்கு முன்னாடி ஒரு மகாவிஷ்ணு ஒரு சுவாமி என்ன அனுகிரகம் பண்ணியிருக்கார், முதல்ல என்ன அனுகிரகம் பண்ண மகாவிஷ்ணு குருவாயூரப்பன் இல்ல, இவ்வளவையும் அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காராம். அதை நம்ம ஒண்ணு தெரிஞ்சுட்டாதான் நாராயணியத்தை அப்புறம் பட்டத்திரி எழுத வந்ததோட காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பூகண்டே கேரளாக்கியே சரிதமிக நீலம் உத்தரே நைவ சேத்ராத் கவ்யூதி மாத்ரே புனரபிரணவக் கிராமணம் நிஸ்வதம் நீகே தர்மிஷ்டாத் பட்டதந்திராத் அகிலமதிபதோர் மாதுர்தத்தத்விஜேந்திராத் ஜாதோ நாராயணக்யோ நிலவகத துலம் தேவ நாராயணக்யோ. நாராயண பட்டத்திரி சொல்றார், என் பேர் நாராயண பட்டத்திரின்னு பேர், ஜாதோ நாராயணாக்கியம், எங்க அப்பா அம்மா எனக்கு நாராயண பட்டத்திரின்னு பேர் வச்சுட்டா. அப்போ நான் எங்க தெரியுமா பிறந்தேன், எனக்கு நாராயணி எழுதுற புண்ணியத்தை குருவாயூரப்பன் கொடுக்கல, இன்னொரு சுவாமி கொடுத்தான்னாராம். இது என்ன சார் புது கதையா இருக்குன்னா, பட்டத்திரி அவரே சொல்றார், பூகண்டே கேரளாக்கே, பாரத தேசம் உலகத்துல புனிதமான தேசம், அதுல ரொம்ப செழிப்போட பச்சை பசேல்னு இருக்கிறது கேரளாக்கே. கேரள தேசமான பரசுராம கஷேத்திரம், அந்த கஷேத்திரத்துல கேரளால பிறந்தவன் தான். அடுத்ததா கேரளால எங்க பிறந்தேன்னு உங்களுக்கு தோணுமோனோ, சரிதமிக நீலம் உத்தரே நைவனவா கஷேத்ரே, பாரத புழான்னு ஒரு ஆறு கேரளால ஓடிட்டு இருக்கான், புனிதமான ஆறு. அந்த பாரத புழாவினுடைய கரையில அழகான ஒரு கஷேத்திரம் திருநாவான்ற ஒரு கஷேத்திரம். அந்த திருநாவா கஷேத்திரத்துக்கு பக்கத்துல நான் பிறந்தேன். என்ன அழகான இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. பாரத புழா வந்து புண்ணியமான ஒரு நதி, நம்முடைய தேசத்தினுடைய பெயரையே கொண்டிருக்கக்கூடிய ஒரே நதி. அதுவும் அந்த அவர் பிறந்த இடத்துல திருநாவாயில பித்திருக்காரியங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு கஷேத்திரம்னு அங்க இருக்கக்கூடியவா சொல்றா. அப்படிப்பட்ட அந்த ஒரு பாரத புழா ஓடக்கூடிய இடத்துல நாவா கஷேத்ரே கவ்யூதி மாத்ரே, திருநாவா என்ற இடத்துல திருநாவாய்க்கு பக்கத்துல நான் ஒரு பசு கண்ணுக்குட்டியை தொட்டி விட்டா அப்படி எத்தனை தூரம் ஓடுமோ அத்தனை சமீபத்துல நான் வந்து பிறந்தேன்றார். அப்ப என்ன அழகு, குருவாயூரப்பனை விட இவருக்கு முதல்ல அனுகிரகம் பண்ண மகாவிஷ்ணு சுவாமி யாருன்னா நாவாயில இருக்கக்கூடிய திருநாவாய் முகுந்தன். திருநாவாய் நமக்கு தெரியும், ஆழ்வார்களால மங்களாசாசனம் பண்ணப்பட்ட, அதாவது திவ்ய பிரபந்த பாசுரங்களால் பாடப்பட்ட திவ்ய கஷேத்திரங்கள் மலைநாடுன்னு சொல்லக்கூடிய கேரளால 13 திவ்ய கஷேத்திரம் இருக்கு. அந்த 13 திவ்ய கஷேத்திரத்துல ஒரு திவ்ய கஷேத்திரமான நாவாய் முகுந்தருடைய அனுகிரகத்தால அங்க பிறந்தவா. அதனாலதான் நாவா கஷேத்ரே கவ்யூதி மாத்ரே. அப்ப அந்த திருமூழிக்கலம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானிடத்துல ஆழ்வார்கள்லாம் நம்மாழ்வார் பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு திருநாவாய் எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்குமான்னு கேட்டாராம். அப்படிப்பட்ட அந்த திருநாவாய் கஷேத்திரத்துல எந்த பகவான் முகுந்தனாக குடிக்கொண்டு இருக்கானோ, பெருமாள் நாவாய் முகுந்தனாகவும் தாயார் கமல தடாகவல்லியாகவும் வேத விமானத்தோட செங்கமல தீர்த்தத்தோட நவயோகிகள் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த திருநாவாயில நான் பிறந்து தினமுமே அங்க இருக்கக்கூடிய சுவாமியை போய் நமஸ்காரம் பண்ணி மகாவிஷ்ணுவனுடைய அனுகிரகம் எனக்கு பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னு நான் அவரை பூஜை பண்ண ஒரு பலன் எனக்கு இன்னைக்கு குருவாயூர்ல வந்து நாராயணியத்தை எழுதக்கூடிய பரமபாகியத்தை ஒரு மகாவிஷ்ணுவானவன் இன்னொரு மகாவிஷ்ணுவனிடத்துல அனுப்பி வைத்த ஒரு பெருமையை அடைஞ்சேன் அப்படின்னு நாவாட்சேத்திரத்தினுடைய ஒரு பெரிய பெருமையை சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு ஒரே ஸ்லோகத்துல ஆரம்பிச்சவர் அந்த திருநாவாயை பத்தி சொன்னாராம். அந்த திருநாவாயில அவர் போய் பண்ண பூஜையினுடைய அனுகிரகம், அந்த கஷேத்திரம் எப்படிப்பட்ட கஷேத்திரம், பட்டத்திரி மந்திரமா ஆழ்வார்கள், திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், அங்க இருக்கக்கூடிய வைபவங்கள் இதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணோம்னா பட்டத்திரிக்கே இந்த அனுகிரகம் கிடைச்சது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை உத்தர குருவாயூரப்பனுடைய இந்த திருக்கோயில இருந்து நாளைய தினம் நம்ம பக்தியோட கேட்கலாம். நாராயணா ஸ்ரீமன்